ஹாய் சுகூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சிஸ்டர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரோஸும் இருக்காங்க, ஆனால் கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு டே, அதனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன். மென்ஸ் டேன்னு ஒன்று வருது. அன்றைக்கி யாருமே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வேதனையோடைய நம்ம இன்றைக்கி ஒரு நியூ ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே ரிவெஞ்ச் பேஸ்டு போகிறதுல தானே பெஸ்ட்டு. அதனால் இந்த ட்ராமாவும் ரிவெஞ்ச் பேஸ்டு தான். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடி வந்துட்டு கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு தெரியாதவங்க, அவங்க ஆனால் செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 9வது பிரின்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இவங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு போகும்போது, ஆமாம் அந்த 9வது பிரின்ஸ் அவரோட ஒய்ஃபோ யார் கூடயோ அவரில் இருந்துட்டு அதை இவர் வந்து பார்த்து அவங்கள கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கேசிக் பேசிட்டு போகிறத கேட்ட உடனே அந்த கிட்டார் வாசிச்சுட்டு இருந்த லேடி, அவங்க தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. உடனே ஆந்தால பக்கத்தில் கூப்பிட்டு ஹேர் பின்னால் ஒரே சொருக்கு, வாய் அதிகமாக இருக்குன்னு, உண்மையா பொய்யான்னு தெரியாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொருவிட்டு போகிறா. அங்கே கட் பண்ணி அந்த 9வது பிரின்ஸை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. அவனை கொள்ள எவனோ வந்திருப்பான் போல, ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கான். ஆனால் அவன் தெளிவா, இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன், இதில் ஒரு தேன் ஒன்று இருக்குது, அது கடிச்சிச்சுன்னா வலியோட நீ தப்பிச்சிருவ, நான் உன்னை கத்தி வச்சு கொள்றதுக்கு நீ கடி வாங்கிட்டு தப்பிச்சு போகிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவனை நம்பி அந்த பாக்ஸ்குள்ளே கையை வர்றான். ஆனால் கட்டிச்ச கடியில் அவன் செத்து போயிடுறான். நான் சொன்னால் எது வேணாலும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே நம்மளுக்கு கொள்ள நிறைய பேர் இருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் நிறைய எதிரிகள் நமக்கு உருவாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே கட் பண்ணி இளவரசி ஒருத்தங்களை காட்டுறாங்க. அந்த இளவரசி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நம்ம பிரதர் வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தாலும் அவனுக்குன்னு வரவேற்பதற்காக நான் ஒரு மியூசிக் குரூப் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அவன் செய்கையில். ஆமாம், அவனுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஃபோட்டோ வச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி, அவனை மாத்திரம் தானே நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி இங்கே இளவரசி இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோட சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இது வில்லித்தனமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால சிஸ்டர்னே கூப்பிடுவோம், ஹீரோட சிஸ்டர்னே. அப்படியே நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போகிறாங்க. ஏன் இந்த இசைக்கலைஞர்கள்லாம் மூஞ்ச காட்ட மாட்டாங்களா? இல்லை அவங்க பிளைண்ட் கேளு, அவங்க இது வரைக்கும் அவங்களோட ஃபேஸை காட்டினதே இல்லை அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு தெரியாது, இப்போ அவங்க ஃபேஸை காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இளவரசி சாக்காயிடுறா. இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும், இது அண்ணனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்களே அப்படின்ட்டு. இவளை இப்போ தனியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம அண்ணனை க்யூர் பண்ணுறதுக்கு இவ தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, இவ கண்ணு தெரியாமல் நடிக்கிற ஆளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவள் அப்படியே உட்காந்துருக்கா. ஹீரோயின் மெழுகுவத்தி எடுத்து அந்த கிட்டாரில் ஊற்றிக்கிட்டு வந்துட்டு அவளோட கையிலையும் ஊற்றி விடுறா. அப்படி ஊற்றி விடும்போது தான் தெரியுது, சரி இவ கண்ணு தெரியாதவ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உன்னை பற்றி சொல்ல முடியுமா, நான் உங்களுக்கு அடிமையாக சேவ் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இளவரசி அப்படின்னு சொல்லும்போது, அடிமையா, உன்னை பார்த்தா ஒருத்தவங்கள மாதிரியே இருக்குது, ஆனால் அவங்கள எப்படி எனக்கு புரியல, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க மறுபடியும் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ யாராக இருக்கணும்னு நினைக்கிற, அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி உட்காந்துட்டு அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்துட்டு அவனோட எக்ஸ் ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சு அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளை விட நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு கத்தி எடுத்து குத்த வந்துடுறான். கத்தியை திருப்பி மடக்கி பிடிச்சி அவளை ஒரே சொருவிட்டு, நீ எதுக்கு வேணாலும் நான் உன்னை மன்னிச்சிருவேன், ஆனால் அவளை கூட உன்னை ஒப்பிட்ட பார்த்தியா, அப்போ தான் எனக்கு செம காண்டே ஆச்சு அப்படின்னு. நம்மளுக்குள்ள இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலியே அப்படிங்கிற மாதிரி அவன் அசிஸ்டண்ட்டை சொல்கிறப்ப, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்துட்டு உங்களுக்கான ஒரு இசைக்குழுவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், அவங்கள நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது பார்க்கணும்னு ஆசைப்பட்றாளா, என் தங்கச்சி எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் நல்லா கொடுக்க மாட்டாளே, சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே போகும்போது அவனுக்கு சாக்கு, இது அவளே தானோ அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன விஷயம் காட்டுறாங்க. என்னன்னா, இவன் வந்துட்டு போய் பார்க்கும் பொழுது இவனோட இடத்துல அவனோட ஒய்ஃபு இன்னொருத்தங்க கூட இருந்திருக்குங்க. அதனால அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் வெட்டி கொள்ள சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. இவளை தப்பிச்சு போக சொல்லி அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனால் பின்னாலேருந்து யாரோ கத்தியால் அவளையும் குத்தி கொண்டு இருக்காங்க. அவள் இப்படி மறுபடியும் உயிரோட வர முடியுன்ட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு, இது நீதானாங்கும் போது கரெக்டாக அவள் தங்கச்சிக்காரி இளவரசி பின்னாடி வந்துட்டு, பிரதர் அது அவ கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அவள் சாதாரண ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு, அது இல்லாமல் இசையமைப்பாளர், நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது கண்ணு தெரியாதவன் என்று, ஆமாம் இளவரசரே, நான் வந்துட்டு கண்ணு தெரியாத அடிமை, உங்களோட அடிமையா, என்ன இது புது விளையாட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ இவங்க பார்க்குறப்ப யார் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட அண்ணி கொடுத்த ஹேர் பின் இவங்களுக்கு கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேர் பின்னை போட்டு விட்டுட்டு, எப்படியோ தீயை மூட்டி விட்டாச்சு, இனிமேல் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நைஸாக இளவரசி அங்கேருந்து நவுந்துக்கிறாங்க.
அவனுக்கா செம்ம கடுப்பாகுது. இது யாராவது நம்மள கொல்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா? யார் நீ? அப்படின்னு கேட்குறப்ப, நான் தான் உங்களோட அடிமை. நான் எது வேணாலும் பண்ணுவேன். சூஜின் உங்களுக்காக அப்படிங்கும்போது, எனக்காகவா? நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத நீ எப்படி கண்ணு தெரியாம கெஸ் பண்ணுவ? உங்க இதய துடிப்ப வச்சு நான் கெஸ் பண்ணுவேன். ஓ! அப்படியா? அப்போ என்னோட இதய துடிப்ப வச்சு நீ கெஸ் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவ ஹீரோயின் வந்துட்டு நெஞ்சில கை வச்சு, நீங்க பயத்தோட இருக்கீங்க. எது? நான் இந்த நாட்டோட இளவரசன். நான் பயத்தோட இருக்கிறேனா? ஆமா. நீங்க பயத்தோடையும், ஏதோ ஒரு ஆச்சரியத்தோடையும் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இந்த மாரி ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணவே பண்ணாத. அப்படி பண்ண கண்ணு மட்டும் தான் இப்ப இல்ல. அதுக்கப்புறம் உயிரும் இருக்காது அப்படின்னு சொல்லி, அவன் கீழ தள்ளிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. என்னோட அக்காவோட சாவுக்கு கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. ஆக மொத்தத்துல செத்துப்போன அந்த இளவரசியும், உயிரோட இருக்க நம்ம ஹீரோயினும் அக்கா, தங்கச்சி, ட்வின் சிஸ்டர். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் கண்ணு தெரியாதவ மாரி வேஷம் போட்டு இங்க வந்திருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின ஒரு மெய்டு வந்துட்டு அவங்க ரூமுக்கு கூட்டு போகிறதுக்காக அவங்க துணைக்காகவும் ஒருத்தங்கள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த இடத்துல தான் நீங்க போகணும். இதை தாண்டி அந்தாண்ட இடத்துக்கு போனீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம 9th பிரின்ஸோட ஒய்ஃப் இருந்த இடம். அங்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஐயோ மறந்தே போயிட்டேன்ல. உங்களுக்கு கண்ணு தெரியாது. நீங்க அங்கெல்லாம் போக முடியும்? ஆஹா! நம்ம அக்காவோட ரூம் அங்க இருக்கு. இப்ப எப்படியாவது அங்க நம்ம போய் ஆகணும். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படின்னோனே, ஐயோ! என் கையில வச்சிருந்த ஒரு வளையல் அங்கேருந்து விழுந்துருச்சு. அதை நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல ஏன் என்னாச்சு? நீங்க இங்கேயே இருங்க. நீங்க எப்படி அங்க போவீங்க? இல்ல நீ போயிட்டு வா. நான் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அப்படியே அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கலான்னு போயிட்டு, அங்க கதவு லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறா. அங்க யாரையோ ஹீரோ பயப்புல போட்டு தள்ளிட்டு இருக்கான். உங்கள யாரு என்னோட இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சது? ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த பயப்புள்ள பாய்சனை சாப்பிட்டு இறந்து போயிடுறான். அதே நேரம் இங்க கொலை நடந்ததை காட்டிக்கிட்டா நமக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்ணிடுவான். அதனால இங்க யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே அந்த பொணத்தோட ரத்தத்துல தான் காலை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறா. இவளுக்கு உண்மையிலே கண்ணு தெரியுமா தெரியாதா? இப்ப செக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவ வர்றதுக்கு நேரா அவ தலைக்கு நேரா ஒரு கத்தியை வச்சு பிடிச்சிட்டு நிக்கிறான். இது கத்தின்னு தெரிஞ்சு அவன் நின்றுட்டானா அவளுக்கு கண்ணு தெரியும். இல்ல வந்தானா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கத்தியை வச்சுட்டு நிற்கும்போது அவ பக்கத்துல வந்துடுறா. அப்படி இருந்தும் வளைச்சி பிடிச்சிடுறாங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? நான் வழி மாறி வந்துட்டேன். இங்க என்ன உனக்கு வேலை? ஐயோ இளவரசரே நீங்களா? நான் இந்த மாதிரி பாதை தெரியாம இங்க வந்துட்டேன். பாதை தெரியாம இந்த நேரத்துல நீ வந்தியா? நீ வந்துட்டு எனக்கு நீ அடிமை அப்படிங்கிற மாதிரி தானே சொன்ன. ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு உங்க இதே பக்கத்துல கை வச்சு பார்க்குறேன். இப்போ நீங்க ஏதோ பதற்றத்தோட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓ எனக்கு நீ அப்போ சேவை பண்ண விரும்புறியா? அப்போ நான் இப்போ குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைபிள பார்த்துட்டு போய் உட்காந்துருக்கான். அங்க உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவ அவளை மாதிரியே இருக்கா. அப்படி இருந்தாலும் ஏதோ விஷயம் எனக்கு இடிக்குது. அவங்களுக்கு சகோதரியும் இல்லை. இல்லை என்ன கொல்றதுக்காக இப்படி யாராவது பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஹீரோயின் நடந்து வந்த உடனே அப்படியே வந்துட்டு பாத்ரூம்ல இழுத்து போடுறான். இழுத்து போட்டுட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத யாரோ ஒட்டு நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்க இங்கே பார்க்குற வரைக்கும் தான் இப்படி நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் உன்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹார்ட் பீட்டை தொட்டு நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவ தானே? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. உங்களோட மனசு என்னதான் நீங்கள் வெளியில் கொஞ்சம் திமிரா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்படியே அவனுக்கு வந்துட்டு பழைய நினைப்பு வருது. தன்னோட ஒய்ஃப் சொன்ன நினைப்பு வருது. அவளும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா. கொஞ்சம் அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு, எனக்கு இன்றைக்கி உன் கூட குளிக்க மைண்ட் செட் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் நீ இங்கே குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புன மாதிரி அவனோட வால் சவுண்டை வச்சு ஒரு சத்தத்தை கொடுத்து, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி ஒரு ஆக்டை பண்ணி அவன் அங்கேயே தான் நிற்கிறான். அவன் நிற்கிறது இவளுக்கு தெரிஞ்சா இவன் அங்கே குளிக்க மாட்டா. அப்படி தெரியலன்னா அவங்க குளிப்பா. அதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம் அவளுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு அவங்க போட இங்கேருந்து கெஸ் பண்ண ஹீரோயின், ஓஹோ பயபுள்ள இப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறானா, நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோன்னு அவள் குளிக்க போக இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, அவளுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற நம்பிக்கிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வரவேற்கிறதுக்காக இசை வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு புது லேடி இருக்காங்க. இந்த புது லேடி வந்துட்டு நம்ம ஹீரோட கசினா. அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் பூந்து பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அதில் அந்த பொண்ணு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்குது. இதில் அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாகி கட்டுப்பாகிட்டு இருக்கேன். கரெக்டாக வாசிச்சு முடிச்ச உடனே அப்படியே தேங்க்ஸ் சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி வரும்போது அந்த புள்ள இருந்த கடுப்பில் அங்கே இருக்கிற பழத்தை கீழே தூக்கி போட்டு, இவ தான் கண்ணு தெரியாத ஆளாச்சே சர்க்கியூட் விழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த
அந்த புள்ள பண்ண சறுக்கிட்டு விழும்போது கரெக்டாக ஒருத்தங்க வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. இவரை வந்து நம்ம பிரின்ஸ் கியான்னு வச்சுப்போம். கியானா இவங்க வந்துட்டு பிரின்ஸ் தான். ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி ஒரு சகோதரன் மாதிரி. இவங்க சைல்டுஹுட்டாக இருந்தபோது அந்த பையனோட பிறந்த நாளுக்காக ஒரு பேக் பண்ணி கொடுத்துருப்பா, ஒரு சின்ன குட்டி பை மாதிரி. அப்படி அவனும் பார்த்து ஷாக்காகிறான், இது அவதானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த மாதிரி கண்ணு தெரியாத இசைக்கலைஞர் நம்மளோட பிரின்ஸு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் தான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இளவரசி சொல்ல, ஓஹோ, ஆனால் இன்னும் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த நல்ல படங்கள்லாம் நாசமாக்குறதே இந்த பொண்ணுங்களோட வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஹீரோயினும் அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஸ்லிப்பாக வரப்ப கரெக்டாக நம்ம கியா வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி போறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகி அவளை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போயிட்டு இங்கே நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு வச்ச உடனே டபுக்கு கையை பிடிச்சி இழுத்து அவர் ரொமான்ஸ் பண்ண பார்க்க இவனும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறான், கிஷ் பண்ணலான்னு போகும்போது அப்போதான் ஒரு விஷயம் புரியுது, அவன் கிட்டே இருக்கிற கீ எடுக்க தான் பயப்பில் இப்படி பண்ணியிருக்குன்ட்டு. 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது டபுக்குன்னு அவனுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டு, நீ இந்த மைண்ட் செட்டில் இருக்கனா நானும் ஒரு நாள் அந்த மைண்ட் செட்டில் வருவேன், அன்னைக்கு நாம இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆனால் அவளோட பிளான் அங்கே சக்ஸஸ். அந்த கீயை எடுத்துடுறா. லாஸ்ட் டைமே அந்த ரூமுக்கு போகலான்னு நினைக்கும் போது பயப்புல முன்னாடி ஒரு ஆளை வெட்டி போட்டிருப்பான். அது இல்லாமல் அங்கே டோர் லாக் ஆகிருக்கும், அந்த கீ வந்துட்டு இவன் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு அந்த கீ எடுக்க தான் பயப்புல இப்போ உமா கொடுக்குற மாதிரி ஹீரோ இழுத்து பிடிச்சிருக்குது, வேற எதுவும் இல்லை. ஹீரோனுக்கு இப்போ அந்த கீ கிடச்சிருச்சு. அதனால அவங்க அக்காவோட ரூமை போய் திறந்து பார்க்கும்பொழுது அங்கே வச்சிருக்க ஹேர்பின் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது அவளுக்கு பழைய நினைப்புகள் தான் வருது. அவங்க அக்கா கூட அவள் இருந்தது. நான் வந்துட்டு தனியாக போயிடுவேன், இருந்தாலும் நீ பத்திரமா சேஃபாக இரு, எனக்கு இந்த ஹேர்பின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹேர்பினை வச்சு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை குத்தி கொன்னால அந்த ஹேர்பினை அவள் அக்கா தான் கொடுத்துருக்கா போல. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போ அங்கே ஒரு பாக்ஸ் பார்க்குறா. அந்த பாக்ஸை நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துருப்பா. அது ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி. இதில் ஏதாவது நீ எனக்கு சீக்ரெட்டாக லெட்டர் எழுதணும்னா இதில் எழுதி போட்டு வை, இதில் ஒரு பதக்கத்தை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகும், இதில் ஒரு பதக்கம் உன்கிட்டையும் இன்னொரு பதக்கம் என்கிட்டையும் இருக்கும், அதனால இதை சேஃபாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கொடுத்துட்டு போயிருப்பா. அதே மாதிரி இவகிட்ட இருக்கிற பதக்கம் இவகிட்ட இருக்கு, சரி அந்த பதக்கத்தை தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு தான் போறா. அங்கே போயிட்டு தேடி தேடி பார்க்குறா. ஆனால் அங்கே எந்த ஒரு பதக்கமே கிடைக்கல. அந்த பாக்ஸ் எப்படியாவது ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவள் தேடிட்டு இருக்கும்போது அங்கே வேற ஒரு ஜேடு தான் இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ உள்ள வந்துடுறான். உனக்கு என்னோட பெட்ரூம்ல என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, உங்களோட அடிமை நான் தானே, உங்களுக்கு சேவை பண்ண நான் எந்நேரமும் காத்திருக்கணும் அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்ல, ஓ எனக்கு சேவை பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரொமான்டிக்காக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறாங்க ஹீரோயின் வந்துட்டு கேஷுவலாக அந்த ரூமில் இருந்து வெளியில் வரா. அப்போ வந்துட்டு அவளோட மெய்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது இளவரசி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு சில சூப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறான், பயப்புள்ள நைட்டெல்லாம் ஒன்றும் பண்ணவே கிடையாது, அவளை கிட்டார் வாசிக்க சொல்லிட்டு பயப்புள்ள தண்ணியை போட்டு செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பயப்புள்ள படுத்து தூங்கியிருக்கான். அது மட்டும் பண்ணவே கிடையாது. அவள் கிளம்பி போகும்போது இவ்வளோ நல்லா வாசிச்சல எனக்காக, அதுக்காக உனக்கு ஒரு நான் கிஃப்ட் கொடுக்கணும், உனக்காக ஒரு டீ கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷ பவுடரை கொட்டி அதை வந்துட்டு குடிக்குமாறு கொடுக்குறான். கொட்டினது அவளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நினச்சி கொட்டிடுறான். ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா அவளுக்கு தான் கண்ணு தெரியுமே. இப்போ அந்த டீயை குடிச்சானா இவ தப்பிச்சா, இல்லை குடிக்கல அப்படின்னா அவள் லாக் ஆகிடுவா. அவள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட கொண்டு வந்துட்டு அவள் ஒவ்வொரு நிமிஷமும் தயங்க தயங்க இவனுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது, இவ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த விஷத்தை எடுத்து அவளே குடிச்சிடுறா. குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு அரை மணி நேரத்தில் இதுக்கான ஆன்டிடோட்டை நான் எடுக்கலைன்னா நான் இறந்துருவேன் அப்படிங்கிற பயத்திலேயே அங்கேருந்து குடிச்சிட்டு கேஷுவலாக வெளியில் வந்திருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் நிறைய பேரோட கமெண்ட்டை நான் வாசிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஜெயந்தி சிஸ்டர் உங்கள் கல்யாணம் ஆனதெல்லாம் நான் விஷ் பண்ணலான்னு நினச்சேன், பட் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். நான் நிறைய பேர்த்தோட கமெண்ட்டை வாசிக்கல அப்படின்னு கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற எல்லா கமெண்ட்டும் இருந்துட்டும் நான் ப்ராப்பராக எல்லாரோட கமெண்ட்டையும் வாசிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க.